நாம் நின்றவாறே சங்கீதம் 84 நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களே. ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிற நாம் முழங்காற்படியிட்டு நமது பாவங்களை மிகுந்த மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். இறை இல்லத்திலே இறைவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிற நாம் நமது வாழ்வின் பாவங்களை, நம் கடந்த கால வாழ்வின் நிலைகளை எண்ணி பார்ப்போம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். என் ஜனமும் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களே என்று கர்த்தர் பரிதபிக்கிறார். உணர்வடையுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். மனமாறுங்கள் என்று எச்சரிப்பை தருகிறார். என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஆண்டவருடைய பாதத்திலே, நான் பாவி ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும், உம் திரு இரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை பாவமற என்னை சுத்திகரியும் ஐயா என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற மீறுதல்கள், அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவங்கள், துணிகரமான பாவங்கள், இரகசியமான அக்கிரமங்கள், பரத்துக்கு விரோதமான
ஆண்டவருக்கு பிரியமற்ற செயல்கள் நம்முடைய வாழ்வில் இருக்குமானால், ஆண்டவரே என்னை கழுவும் என்று அர்ப்பணிப்போம். உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஐயா என்று ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போமா? பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆவல் கொள்ளுகிறோம். அவர் பரிசுத்தர். நம்மிலே இருக்கிற அசுத்தத்தை களைகின்ற போது பரிசுத்தமுள்ள இறைவன் நம் உள்ளத்திலே குடிகொள்ள முடியும். அதை உணர்ந்து, ஆண்டவரே உம்முடைய பந்தியிலே பங்கெடுப்பதற்காக ஆயத்தப்படுகின்ற என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்று உள்ளான உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்திலே சில வினாடிகள் அமைதியாக இருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். பிள்ளைகள் எப்படிப்பட்டதாயினும் அவைகளை மனம் பொருந்தி அறிக்கையிட்டால் மன்னிப்பை தருகிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஜாதியாக நம்மை மாற்றி இருக்கிறார். அவருடைய பரலோகத்தின் அவகாசிகளாக நம்மை அங்கீகரித்திருக்கிறார் என்ற நல் உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனை ஏராளம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையை எண்ணி பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இன்பமாய் வாழ இல்லத்தை தந்து, இனிதுடன் வாழ நல்ல உறவை தந்து, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக இறை இல்லத்தை தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவன் சுகபலன் தந்திருக்கிறார். நாம் சோர்ந்து போகிற போது அவருடைய வார்த்தையை தந்து நம்மை வல்லமைப்படுத்துகிறார். நாம் தள்ளாடின நேரத்திலே அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குகிறார். யாருமில்லையே என்று சொல்லி ஏக்கப்படுகின்ற போது அவருடைய அன்பினால் நம்மை அணைக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று பக்தன் கேட்ட வண்ணமாய் ஆண்டவர் செய்த உபகாரங்களை, அவர் அருளிய ஒத்தாசைகளை, அவர் நம்முடைய வாழ்விலே அருளிய அடைக்கலமான அனுபவங்களை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிற நாம், அவர் தாமே கற்பித்து தந்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அமர்வோம். நாம் யாவரும் இணைந்து எழுந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஞான பாடல் எண் 287 பாடுவோம். ஞான பாடல் எண் 287. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. Yeah.
நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள வசனங்கள். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்கள். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். அவன் தான் ராஜ்யபாரம் பண்ணின 4ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதியிலே கட்டத் துவங்கினான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளமும் 20 முழ அகலமுமாயிருந்தது. முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அலகத்தின்படியே 20 முழ நீளமும் 120 முழ உயரமுமாயிருந்தது. அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகையினால் செய்து பசும்பொன்னால் இழைத்து அதன் மேல் பேருச்சு வேலையையும் சங்கிலி வேலையையும் சிவதரித்து அந்த மாளிகையை இரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயிமின் பொன்னாயிருந்தது. அந்த மாளிகையின் உத்திரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேலையால் சுவர்களை கேருபீன்களை செய்துவித்தான். மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். அதன் நீளம் ஆலயத்தினுடைய அலகத்தின்படி 20 முழ நீளமும் அதன் அகலம் 20 முழமுமாயிருந்தது. அதை 600 தாலந்து பசும்பொன்னால் இழைத்தான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் திருமறை பகுதி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 23 முடிய. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 23 முடிய. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தில் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. படிப்பதற்காக தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. மத்தேயு அதிகாரம் 12 வசனங்கள் 1 முதல் 6 முடிய படிக்க கேட்போம். நற்செய்தி பாடம் படிக்க சபையார் எழுந்து நிற்கலாம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா?
தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பவைகளே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நின்றவாறே நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்போம் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நல்வழிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காய் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆலயத்திலே ஆண்டவர் எங்களை விசாரிக்கிறீர். ஆலயத்திலே எங்களுடைய அழுகுரலை நீர் கேட்கிறீர். ஆலயத்திலே எங்கள் விண்ணப்பங்களை நீர் அங்கீகரிக்கிறீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் எங்களை காக்கிறீர். இன்னமும் உம்முடைய கிருபையை அனைவருக்கும் ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, இந்த வட்டாரத்திலே வாழுகின்ற அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் அனைவரையும் ஆண்டவர் வழிநடத்த வேண்டுமே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக மன்றாடுகிறோம். இயேசுவே, தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நானே உன் பரிகாரி என்று வாக்கு தந்திருக்கின்றீரே. உம்முடைய வல்லமையுள்ள வசனங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்பி நீர் குணமாக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தீராத பலவீனங்கள், பலவிதமான உயிர்கொல்லி நோய்களினாலே பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலே பலவிதமான ஆண்டவரே கஷ்டப்படுகின்ற மக்களை என் தேவன் நீர் கண்ணோக்கி பாரும். இப்போதும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுக்கைகளிலும் இருந்து இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திரு கடைக்கண்ணினாலே கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலையை தருவீராக. பரிபூர்ண சுகத்தை தம் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு வேதனைப்படுகின்ற மக்களை என் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நீர் வனாந்திரத்திலே வழி உண்டு பண்ணுகிறவரும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகின்றவருமாகிய கர்த்தர் நீரையா. முடியாதவைகளை முடிய பண்ணி இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்து அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகின்ற கர்த்தர். அப்படியே இந்த பலவீனத்திலே பாதிக்கப்பட்டு என் வாழ்வு என்னவாகுமோ என்று ஏக்கத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளின்
வாழ்வின் அசாத்தியமான சூழ்நிலைமைகளை கர்த்தர் நீர் பலனாக்க தர வேண்டுமே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாறி போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய உன்னத வல்லமை தம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆற்றல் படுத்தி ஞானத்தின் நாவியினால் பிள்ளைகளை நிறைத்து கல்விமானின் நாவை பிள்ளைகளுக்கு தந்து தாளந்துகள் திறமைகளினாலே எங்கள் திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல முறையிலே படிக்க ஆண்டவரே, எதிர்கால வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். படித்து முடித்தும் பணிக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் செய்து பணிகளை தந்து தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர நாடுகளிலே பணி செய்கின்றவர்கள், தூர இடங்களிலே படிக்கின்றவர்கள் அனைவருக்கும் தூரத்தின் செய்தி எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியின் செய்தியாய் அமைய ஆண்டவர் அனைவருக்கும் நீர் உற்ற துணையும் உறைவிடவுமாய் இருந்து கண்மணி போல பாதுகாத்து நீர் பட்சத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பத்திரமாய் காத்து கொள்ள உம்முடைய பாதுகாவலையும் பரமனுடைய தயவையும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பலவிதமான நன்மைகளுக்காக காத்திருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நித்தம் நித்தம் பெருமூச்சுகளோடு ஆண்டவருடைய சமூகத்தை பற்றி கொள்கின்றார்களே, உம்முடைய சமூகத்தை அண்டி கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குறைவை நிறைவாக்கும் என்று உம்முடைய பாதத்தை வேண்டி நிற்கின்றார்களே. கர்த்தர் மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நாட்கள் கடந்து போயிற்றே, மாதங்கள் தாண்டி போயிற்றே என்று ஏக்கப்படுகின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் குறித்திருக்கிறதை அதனதன் காலத்திலே நேர்த்தியாக நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமை செய்கின்றவர்கள், பலவிதமான அடிமைத்தனங்களிலே சிக்குகின்றவர்கள், ஆண்டவரே போதை பழக்கங்களிலே ஜீவித்து அதனாலே வாழ்வை கிருபையின் காலங்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வருவீராக. கடன் சுமைகளை கர்த்தர் லகுவாக்கி குடும்பங்களை ஆண்டவர் சமாதானத்தின் பாதையிலே நடத்தும். ஆண்டவரே, வாழ்க்கையிலே ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள் அனைவரையும் ஆண்டவர் நினைத்தருளும் ஐயா. பசியாயிருக்கின்றவர்கள், பட்டினியாயிருக்கிறவர்கள், ஆண்டவர் வீடுகள் இல்லாதபடிக்கு அலைந்து திரிகின்றவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆதரி தருளும். எங்கள் மாநிலம், எங்கள் தேசம் முழுமையாக பாதுகாக்கப்படவும், தேசத்தின் எல்லைகளெல்லாம் தேவனுடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கத்தக்கதாய் ஆள்கின்ற தலைவர்களை ஞானத்தால் நிறைத்து ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் குடிகள் அனைவரும் ரட்சிப்பை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். தீவிரவாதங்களும் பயங்கரவாதிகளின் தாக்குதல்களும் ஆண்டவரே, மனிதர்களை மனிதர்களாக மதிக்காத செயல்களும் ஆண்டவரால் முற்றிலும் ஓய பண்ணவும், ஆண்டவருடைய அமைதியும் ஆண்டவருடைய இறையரசும் எங்கள் தேசத்திலே ஊன்ற கட்டப்படவும் ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் அகில உலக நாடுகளுக்கிடையே உம்முடைய நல்ல சமாதானத்தை ஆண்டவர் அனைவருக்கும் தாரும். இயேசுவே, இந்த நாளிலும் உம்முடைய பாதத்திலே வாஞ்சையோடு வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தருளும். என்னென்ன தேவைகளுக்காக இந்த இடத்திலே வந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியங்களுக்காக கண்ணீர் சிந்துகின்றார்களோ, உம்முடைய பிள்ளைகளுடைய அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறீர். உம்முடைய கண்ணீருக்கு கணக்கு பார்த்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை களிப்பின் பாதையிலே கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம் என்று சொன்ன வசனத்தின்படி தேவாலயத்தின் நன்மைகளினால் திருப்தியாக்கப்பட்டவர்களாய் நிறைவோடு புறப்பட்டு செல்ல ஆண்டவர் கிருபை தாரும். திருச்சபையின் ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து திருச்சபையின் ஆண்டவரே மகிமையான எழுப்புதலை நாங்கள் இன்னமும் சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். இந்த நாளிலும் நடைபெறுகின்ற கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு பங்கெடுக்க ஆண்டவர் அனைவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சந்தித்திருக்கின்ற புதிய மாதம் ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதித்து சேமமான நடத்துதலை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அமர்வோம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை ஆசரிக்கின்றவர்கள்: ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஏ எடினோ முகிலன்கரை, ஏ அஸ்வின் புலித்தோப்பு விளை, மிஸ்ஸஸ் டி ஷைனி புலாவிளை,
மிஸ்ஸஸ் சரோஜா தோட்டுவாச்சேரி, எஸ் சகானா புலவன் விளை. 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் மேரி மஞ்சுளா தோட்டுவாச்சேரி, மிஸ்டர் கியூபர்ட் ஸ்டீபன்சன் மாவரவிளை, மிஸ்ஸஸ் நிசா சம்மந்தட்டு விளை. 8ஆம் தேதி மிஸ்டர் டி சேவியர் ராஜ் முண்டவிளை, மிஸ்ஸஸ் பேபி கமலா பயிற்றங்காலை, எஸ் ஆலன் விமாரப்பள்ளி, மிஸ்ஸஸ் சி ஜாஸ்மின் கீதா பிலாவிளை, ஏ அஜிதா ராலிக்காட்டு விளை. 9ஆம் தேதி மிஸ்ஸஸ் பேபி வின்சென்ட் குஞ்சுவீட்டு விளை, மிஸ்டர் எம் ராஜு நாராயணத்து விளை, மிஸ்ஸஸ் அனிட் ஜெஸ்லின் ஜபா நாராயணத்து விளை, ஆர்ஜே ஜெரோவின் சாமுவல் செம்மந்தட்டு விளை, மிஸ்டர் வினு ஸ்டீஃபன் பிலாவிளை, பிரயோலின் ஜேபி ஜோஸ்னா புலவன் விளை. 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் மேல்சி செல்வகுமாரி வடக்கு விளை, மிஸ்ஸஸ் டி டெய்சி வாரவிளை, மிஸ்டர் மார்டின் ராஜா செக்கிட்ட விளை, மிஸ்ஸஸ் பி.எஸ். பினோ செர்லின் பயிற்றங்காலை, எஸ். ஸ்டீபன் தங்கம்பளஞ்சி. 11ஆம் தேதி மிஸ்டர் ஜெகன்ராஜன் புலித்தோப்பு விளை, மிஸ்ஸஸ் ரோஸ் சுதா புலவன் விளை, மிஸ்டர் பி. நேசையன் புலவன் விளை, ஜி. நியோலா கிறிஸ்டன் தோட்டுவாச்சேரி. 12ஆம் தேதி ஆர். பெல்ஜின் பயிற்றங்காலை, மிஸ்டர் கனகராஜ் வடக்கோட்டு விளை, மிஸ்டர் ஜோஸ்குமார் பயிற்றங்காலை, மிஸ்ஸஸ் ஜபகலா பிளாவிளை, மிஸ்டர் சி. சிங் புலவன் விளை, பி. ஹாரிஸ்மா பியூலா பால் பயிற்றங்காலை, ஜே. ஜான் லீஸ் புலித்தோப்பு விளை, டினோ எல்.ஆர். லால் பயிற்றங்காலை. இந்த வாரத்திலே பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தருகிற வாக்கு தத்துவம், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. மத்தேயு 15:28. போதகர்களாக இணைந்து வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையை தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை நடைபெறும். திருச்சபை மக்கள் நீங்கள் திருவிருந்திலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று வழக்கம் போல ஓய்நாள் பாடசாலை, பக்தி முயற்சி சங்கம், பெண்கள் சங்கம் நடைபெறும். பிள்ளைகள், ஆசிரியர்கள், அங்கத்தினர்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவிருந்து நேரத்திலே சிறுவர்களுக்கான அசெம்பிளி ஆலயத்தின் அடித்தளத்திலே நடைபெறும். பிள்ளைகள் அங்கே போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருமறைப்பள்ளி வகுப்புகளை தொடர்ந்து பிகே வகுப்புகள் நடைபெறும். 100 வசன தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு மார்த்தாண்டம் நேசம் நினைவு கிறிஸ்தவ கல்லூரியில் வைத்து நடைபெறும். மார்த்தாண்டம் செல்வதற்கு வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆலய வளாகத்திலிருந்து 1 மணிக்கு இந்த வாகனம் புறப்படும். எனவே இந்த வாகனத்தில் செல்லுகின்றவர்கள் 1 மணிக்குள்ளாக நீங்கள் ஆலய வளாகத்திலே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஓய்நாள் பாடசாலை சார்பிலே விற்பனை விழா நடைபெறுகிறது. சிறப்பு கோழி காணிக்கையும் இடம்பெறும். எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்திலே விற்பனை விழாவுக்கான பொருள்களை கொடுத்து அனுப்புங்கள். இந்த அறிவிப்பிலே கோழி என்று எழுதியிருக்கிறார்கள். ஆடு இருந்தால் அதையும் வைக்கலாம், சின்ன கன்று குட்டி இருந்தால் அதையும் வைக்கலாம். அதற்கு தடை ஒன்றுமில்லை. மகிழ்ச்சியோடு உங்கள் பிள்ளைகளுடைய கரங்களிலே நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள். கிராம ஓய்நாள் பாடசாலைகளில் நடைபெறும். மார்த்தாண்டம் விளை கிராம ஓய்நாள் பாடசாலை இன்றைக்கு நடைபெறாது. மற்ற 2 சென்டர்களிலும் அது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி முயற்சி சங்கம் 3 மணிக்கு நடைபெறும். காலை திருமறைப்பள்ளி முடிந்தவுடன் வாலிபர் பெருவிழா போட்டிக்கான செலெக்ஷன் நடைபெறும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாளை மறுநாள் நம்முடைய சமூக நலக்கூடத்தில் வைத்து தபால்துறை சார்பிலே ஒரு ஆதார் கேம்ப் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் புதிதாக ஆதார் எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும், இல்லை என்றால் முகவரி மாற்றம், பெயர் திருத்தம், பிறந்தநாள் திருத்தம், கைபேசி எண் மாற்றம், இப்படி பல காரியங்களை அதில் செய்கிறார்கள். நம்முடைய சமூக நலக்கூடத்திலே நடைபெறுவது நமக்கு மிகுந்த பிரயோஜனம். எனவே தேவைப்படுகின்றவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை ஜெபக்கூட்டங்கள் வழக்கம் போல நடைபெறும். நீங்கள் வாருங்கள், இந்த ஆராதனைகளே ஜெபக்கூட்டங்களிலே வாருங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனையிலே நம்முடைய மலைநாட்டு சுவிசேஷ ஜெபக்குழு சார்பிலே நம்மை சந்தித்து தேவைகளை சொல்லி
நம்முடைய கரங்களில் நன்கொடைகள் காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் ஆலய வாசலிலே நிற்பார்கள் என்று நினைக்கின்றேன். நீங்கள் ஆயத்தமாக வாருங்கள். ஒருவேளை நாம் மலை தேசத்திலே சென்று பணி செய்ய முடியாவிட்டாலும் நாம் கொடுக்கிற காணிக்கைகள் நம்முடைய சார்பிலே அங்கே ஊழியங்கள் நடைபெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். பல நேரங்களில் நாம் இந்த தனிப்பட்ட ஊழியர்களுக்கெல்லாம் கணக்கில்லாமல் அனுப்பிவிடுவோம். தனிப்பட்ட ஊழியர்களுக்கு அனுப்பினால் அது அவர்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் எனக்கு தந்தால் இது எனக்கு தான் சொந்தம். ஆனால் இந்த டிஎம்பிபி எதற்கு கொடுத்தால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே அதில் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகளை தரும்படி உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சபைக்குழு கூடுகை நடைபெறும். திருமண அறிவிப்பு. கல்லங்குழி சேரம், கல்லங்குழி ஆறுமண்டலம், கல்லங்குழி திருச்சபையில் அகஸ்டின் ராஜ், ஏ அபிசும், ஈத்தவிளை சேகரம், ஈத்தவிளை ஆறுமண்டல், ஈத்தவிளை திருச்சபையில் செல்வின் ஜெபக்குமார், ஆஷ்லின் ஜெனிஷாவும் திருமணம் செய்துள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்காவது வேதத்துக்காவது விரோதமாக இருக்கிறது என்று யாராவது தகுந்த காரணம் காட்டக்கூடுமானால் இன்று மாலை 5 மணிக்குள் சபை போதற்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது அவர்களுக்கு 3வது அறிவிப்பு. நன்கொடைகள் கொடுத்தவர்கள் பாண்டிமாமோடு மிஸ்டர் அருண் ஸ்தோத்திர காணிக்கையாக 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஏழைகள் கல்வி நிரந்தர வைப்பு நிதியாக பெயர் சொல்ல விரும்பாமல் ஒருவர் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல ஏழைகள் கல்வி நிரந்தர வைப்பு நிதியாக மிஸ்டர் ஜான் பிரேம்குமார் அவர்களுடைய மகன் கேப்டன் சந்தோஷ்குமார், ஓனர் ஆஃப் பைலட் கிரியேஷன் அகாடமி, அவர்கள் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பிலே அனைவருக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களுடைய எண்ணத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் மேலான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பரத்திலிருந்து ஈவாக கொடுப்பாராக. இப்போது பாடகர் குழுவினர் ஒரு பாடலை பாடுவார்கள். அப்போது காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். கவர் காணிக்கைகளை நீங்கள் முன்னாக கொண்டு படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். This is Christ.
படைத்த காணிக்கைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே பாராட்டிய நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்திலும் உம்மை ஆராதிப்பதற்காக வந்த நாங்கள் படைத்த காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிப்பீராக. முதற்பலன் காணிக்கைகளாய், பொருத்தனை காணிக்கைகளாய், இன்னுமாக பலவிதமான ஸ்தோத்திர காணிக்கைகளாக, பை காணிக்கையாக, மாதாந்திர கவர் காணிக்கைகளாக படைத்திருக்கிற அத்தனை காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்தருளும். ஆண்டவரே, படைப்பின் மேலான நன்மைகளை அனைவருக்கும் ஆண்டவர் தாரும். இந்த காணிக்கைகள் மூலம் உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசங்களிலே பரம்பவும், உம்முடைய இறையரசு இதனால் கட்டப்பட கர்த்தர் கிருபை தாரும். இந்த காணிக்கைகளால் மனுஷர் மேல் பிரியமும் மனுஷருக்குள்ளே சமாதானம் உண்டாக ஆண்டவர் வழி நடத்தும். இந்த வாரத்திலே பிறந்த நாளை ஆசரிக்கின்றவர்கள், திருமண நாளை நினைவு கூறுகின்றவர்கள் அனைவருக்கும் புதிய வருடத்தை நன்மையால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற தயவை ஆண்டவர் அனைவருக்கும் தாரும். உம்முடைய கரத்திலே எங்களையே காணிக்கையாக்குகிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்தும், எங்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து எழுந்து ஆராதனை கீதங்கள் எண் 56 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 56. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. Thank you.
மனதாரை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் அடியார்களின் உள்ளங்களின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் பெரியவர், அவர் யாக்கோபிலும் பெரியவர், அவர் சாலோமோனிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர். இப்படி 3 தலையங்கத்திலே 4 வாரங்களிலே முதல் ஆராதனையிலே தொடர்ந்து சிந்தித்தோம். முதல் ஆராதனையிலே வந்தவர்களுக்கு அது தெரியும். இந்த நாளிலே அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்ற தலையங்கத்திலே காலை ஆராதனையிலே அதை நிறைவு செய்தோம். அதே செய்தியை தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் தேவாலயத்திலும் பெரியவர். ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 6வது வசனம். 6வது வாசியுங்கள். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 122வது சங்கீதம் 1வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற போது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். 84வது சங்கீதம் 10வது வசனத்திலே 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அன்று நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையிலே ஆலயம் அத்தனை முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. ஆலயம் இல்லை என்றால், ஆராதனை இல்லை என்று சொன்னால், பலிகள் இல்லை என்று சொன்னால் தேவ கோபம் தேசத்திலே இறங்கும். நாட்டிலே பஞ்சங்கள் வரும், அந்நியர்களுடைய படையெடுப்புகள் வரும், அந்நிய நாட்டுகளுக்கு அடிமைகளாக போக வேண்டியது வரும். இப்படி ஒரு தெய்வ பயம் அன்று நம்முடைய முன்னோர்களுடைய காலங்களில் இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆலயத்தின் மணி ஓசைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஆலயத்தின் மணி ஒலிக்கின்ற போது அது நெஞ்சிலே இடியாய் இறங்கும். ஆலயத்திற்கு போக வேண்டும் என்கிற பேராவல் எழும்பும். ஆலயத்திற்கு வருவார்கள். இன்றெல்லாம் அந்த தெய்வ பயம் இல்லை. ஆலயத்திலே மணி ஒலித்தால் என்ன, ஒலிக்காவிட்டால் என்ன, நேரமானால் என்ன, ஆகாவிட்டால் என்ன, போகலாமே என்கிற போங்கு இன்றைக்கு வந்து விட்டது. ஏன் ஆலயத்தின் மணியின் ஒலியில்தான் வித்தியாசம் இருக்கிறதா, இல்லை மக்களுடைய மனதிலே வித்தியாசம் இருக்கிறதா என்று சொல்லி அலசி ஆராய்ந்து பார்த்தால் மக்கள் வாழ்க்கையில்தான் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அன்றெல்லாம் கஷ்டங்கள், ஒருவேளை உணவுக்கே போராடுகிற நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் தெய்வ பயம் இருந்தது. ஆலயம்தான் அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்தது. எனவே எப்படியாவது ஆலயத்திற்கு போய்விட வேண்டும் என்கிற ஆதங்கம், உரிய நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அந்த ஒவ்வொருவருக்குள்ளாக பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. 3 வேளைக்கு 30 வேளை சாப்பாடு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. எல்லா நிலைமையிலும் உயர்ந்து விட்டோம். எனவே ஒரு கடமைக்காகத்தான் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை சேவிக்கிறோம். அந்த நிலைமை பலருடைய உள்ளங்களிலே இன்று வந்து விட்டது. கொஞ்சம் லேட்டாகி போனால் ஆலயத்திற்கு வெளியிலே இருக்கலாம். ஆலயத்திற்கு வெளியிலே இருந்தால் என்ன நடக்கும்? பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே கேட்பார்கள், சமையல் எல்லாம் காலையில் முடிஞ்சா, என்ன கூட்டு வச்சா, என்ன கறி வச்சா, இந்த துணி எங்கே எடுத்தா, இந்த கம்மல் எங்கே எடுத்தா? இதுதான் நடக்கும். உண்மையிலே இதுதான் நடக்கும். ஆலயத்திற்குள்ளாக பெஞ்சுகள் எல்லாம் காலியாக இருக்கிறது. அது வா என்று அழைக்கிறது. ஆனால் இன்னும் வெளியே நிற்கிறோமே, அதை நினைக்கின்ற போதுதான் வருத்தம். பிள்ளைகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் திரும்பி பார்த்தால் தெரியும். அப்படிதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது.
தெய்வ பயம் பல நேரங்களிலே இல்லை. அன்றைக்கெல்லாம் ஆலய மணி ஓசைக்காக மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆலயத்திலே வந்தார்கள், ஆராதித்தார்கள். ஆலயம் பெரியதாக இருக்கிறது. ஆலயத்தில் ஆண்டவர் அடைக்கலம் தருகிறார். 84வது சங்கீதம் 3வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். சங்கீதம் 84:3. அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் ஆண்டவர் ஆலயத்திலே அடைக்கலம் கொடுக்கிறார். ஆலயத்திலே ஆண்டவர் பாதுகாக்கிறார். இன்று தம்முடைய அடியவர்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்துகள் வருகின்ற போது ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்து ஆலயத்திலே பாதுகாக்கிறார். யோசபாத் அரசாட்சி செய்த நாட்களிலே யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் சேர்ந்தே வந்தார்கள். எப்படியாவது யோசபாத்தை முறியடித்து விட வேண்டும், தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கத்தோடு கூட அவர்கள் வருகிறார்கள். ஒரு நெருக்கடியான நேரம் இது. யோசபாத் பார்க்கிறான், திரளான ஜனங்கள், திரளான எதிரிகள் வந்து நிற்கிறார்கள். சொல்லுகிறான், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டியது என்னது எங்களுக்கு தெரியவில்லை. எங்கே போய் சொல்லுகிறான் என்று சொன்னால் ஆலயத்திலே சொல்கிறான். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களுக்கு முன்பாக நின்று இப்படி தன்னுடைய இயலாமையை சொல்லி கதறுகிறான். அடைக்கலம் தேடி ஆலயத்திலே வருகிறான். ஆலயத்திலே அவர்கள் எல்லாருமே வந்தார்கள். குழந்தைகள் வந்தார்கள், பெண்கள் வந்தார்கள், குமாரர்கள் வந்தார்கள். எல்லாருமே வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே பாடி துதித்தார்கள். யூதாவுக்கு விரோதமாக பதியிருந்தவர்கள் எல்லாம் எழும்பி ஒருவரை ஒருவர் தாக்கி அழித்தார்கள். யோசபாத் யுத்தம் செய்யவில்லை. யோசபாத்தின் ஜனங்கள் யுத்தம் செய்யவில்லை. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பினார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அழித்தார்கள். அம்மோன் புத்திரரை மோவா புத்திரர் அழித்தார்கள். மோவா புத்திரரை சேயீர் மலை தேசத்தார் அழித்தார்கள். இப்படி மாறி மாறி பட்டயத்தை எடுத்து வெட்டி வீழ்ந்தார்கள். ஆலயத்திலே யோசபாத் அடைக்கலம் தேடி வருகிறான். ஆண்டவரை பாடி துதிக்கிறான். ஆலயத்திலே ஆண்டவர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார். ஆலயத்திலே விடுதலை கொடுத்தார். எசேக்கியா ராஜாவின் நாட்களில் இதே போன்றுதான் ஒரு சம்பவம் நடந்தது. அசீரிய அரசன் ஜனகரே வருகிறான். வருகிற வழியில் எல்லாரையுமே வாரிக்கொண்டே வருகிறான். எந்த ராஜாவும் அவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. எந்த சேனை அவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அன்றைய காலகட்டத்திலே அவன் மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறான். இங்கே வந்து நின்று சொல்லுகிறான், நீங்கள் எசேக்கியாவை நம்பாதிருங்கள், அவன் வழிபடுகிற ஆண்டவரை நம்பாதிருங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லுவான். நம்பாதிருங்கள், அசீரிய அரசனுடைய கையிலிருந்து யாரும் எதையும் தப்புவிக்க முடியாது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை எசேக்கியாவின் காதுகளிலே விழுகிறது. அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரெட்டுடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பிரவேசிக்கிறான் என்று சொல்லி ஏசாயா 37வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே போய் சொல்லுகிறான், இந்த நாள் ஆண்டவரே, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதும் தூஷணும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பிரபு பலன் இல்லை. அவன் சொல்வதை பாருங்கள். இந்த நாள் நெருக்கமும் கண்டிதும் தூஷணமும் நிறைந்த நாள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காலங்கள் இதை அனுபவித்திருப்போம், எத்தனை நெருக்கங்களை அனுபவித்திருப்போம், எத்தனை தூஷணங்களை அனுபவித்திருப்போம். அப்போதெல்லாம் எங்கே போவது? இசைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறான். ஆண்டவருடைய உதவிக்காக வந்து நிற்கிறான். இன்னைக்கு பல நேரங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடினங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது. ஒருவேளை ஒரு வயதாகிவிட்டது என்று சொன்னால், இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் தூசிக்கிறார்கள். நம்மை பார்க்கிற போது பரிதாபம் கொள்வது போல பேசுவார்கள். அடுத்தவர்களிடத்தில் போய் தூசித்து நடத்துவார்கள். இல்லை, நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாகிவிட்டார்கள், பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தை செல்வங்கள் இல்லை என்கிற போது சமுதாயம் இதைதான் செய்கிறது.
அப்படிப்பட்ட நாட்கள் நெருக்கமான நாட்கள், அப்படிப்பட்ட நாட்கள் வேதனையான நாட்கள். எங்கே போவது? யாரிடம் போவது? ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து அழுது புலம்புகிற போது நிச்சயமாகவே ஒரு பதில் வரும். ஆண்டவர் அடைக்கலம் தருவார். நம்முடைய நிந்தைகள், நம்முடைய தூஷணங்கள் எல்லாமே மாறி போகும். அப்படிதான் எசேக்கியா ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நிர்பந்தமான நிலைமையை சொல்லுகிறான். கர்த்தருடைய தூதன் அசீரியருடைய பாளையத்திற்குள்ளாக புறப்பட்டு போகிறார். ஒரே இரவிலே 185,000 பேரை அவன் மடங்கடிக்கிறான். அவனுடைய வீரர்கள் எல்லாம் காலையிலே பார்க்கிற போது செத்து போயிருக்கிறார்கள். எசேக்கியா யுத்தம் செய்யவில்லை, தேவனாகிய கர்த்தர் யுத்தம் செய்தார். ஆலயத்திலே அடைக்கலம் தேடினான். ஆலயத்திலே ஆண்டவர் அடைக்கலம் கொடுக்கின்றார். ஆலயம் நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கலம் தருகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது ஆலயத்தில் ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். ஆலயத்தில் ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம். ஆலயத்திலே ஆண்டவர் தம்முடைய வழிகளை நமக்கு காட்டுவார். பல நேரங்களில் மனிதர்களுடைய ஆலோசனைகளை நாம் தேடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற கஷ்டங்களின் மத்தியிலே, நெருக்கடிகளின் மத்தியிலே மனிதர்களுடைய உதவியை தேடுகிறோம், மனிதர்களுடைய ஆலோசனைகளை தேடுகிறோம். பல நேரங்களில் மனிதர்கள் நமக்கு தருகிற ஆலோசனைகள் தவறாகத்தான் இருக்கு, தவறாகத்தான் போய்கொண்டு இருக்கு. பக்கத்தில் நம்முடைய சகோதரர்கள் இருப்பார்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் வருகின்ற போது, கடினங்கள் வருகின்ற போது ஏதாவது ஒரு ஊழியக்காரனிடத்திலே போவோம். இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்று சொல்லி அவன் சொல்லான், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சூனியம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அது அங்கே பற்றி எரிய ஆரம்பித்து விடும். பக்கத்தில் யார் இருப்பார்கள்? நம்முடைய சகோதரர்கள் தான் இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதுமே நமக்கு சூனியம் வைக்க மாட்டார்கள். ஒருபோதுமே நாம் கெட்டுப்போக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்குள்ளாக குடும்ப சண்டை வந்துவிடும், யுத்தமே வந்துவிடும். இதில் பலர் குளிர் காய்ந்து கொண்டே இருப்பார்கள். இப்படிதான் ஆலோசனைகள் கேட்கப்படுகிறது. சில நேரங்கள் நாம் வீடு வைக்கிறோம், பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு செய்து வீடு வைக்கிறோம். அந்த வீட்டை எப்போது பிரதிஷ்டை பண்ண வேண்டும், எந்த நேரத்திலே பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்கிற உரிமை கூட நமக்கு கிடையாது. அதை கூட ஆசாரி எடுத்துக்கொள்ளுகிறான். அவன் சொல்ல, இத்தனை மணிக்கு தான் வைக்க வேண்டும், இதிலிருந்து இதுவரையில் தான் நல்ல நேரம், அதற்கு பிறகு மீது உள்ளதெல்லாம் கெட்ட நேரம் என்று சொல்லுவான். நாம் அடித்து பிடித்து எடுத்து இந்த நேரத்தில் எப்படியாவது வைத்து விட வேண்டும் என்று சொல்லி வைக்கிறோம் அல்லவா? நமக்கு யார் ஆலோசனை தருகிறார்கள்? யார் நம்மை வழிநடத்துகிறார்கள்? பல நேரங்கள் இப்படிதான் போய்கொண்டிருக்கிறோம். திருமணங்கள் வருகிற போது தான் இதை பல நேரங்களில் செய்கிறோம். நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, எல்லாவற்றையும் பார்த்து தான் செய்கிறோம். ஆலோசனை கேட்கிறோம் மனிதனிடத்திலே. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அன்புக்குரியவர்களே, தவறான பாதைகளிலே போகிற போது நிலையான கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இப்படிதான் ஒரு சகோதரி தன்னுடைய கணவனுக்கு ஒரு வியாதி என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட ஊழியர் நடத்துகிற ஜெபப்பறைக்கு போனார். அந்த சகோதரியின் கழுத்திலே 11 பவுனுக்கு தாலி செயின் இருந்தது. அந்த ஜெபப்பறையை நடத்தி கொண்டிருந்தவர் ஒரு பெண் தாய். அவர்களுடைய கண்கள் இந்த தாலியிலே பட்டுவிட்டது. அவர்கள் சொன்னார்கள், உன் கணவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உன் தாலியை கழற்றி காணிக்கையாக போட்டுவிடு என்று சொல்லி. அந்த சகோதரிக்கு கணவனுடைய உயிர் மிக பெரிதாக இருந்தது. அப்படியே தாலியை கழற்றி காணிக்கையாக போட்டுவிட்டு வந்து விட்டார்கள். 1-2 மாதங்களிலே அந்த சகோதரன் மரித்து போனான். வியாதி அதிகரித்து அந்த சகோதரன் மரித்து போனான். அதன் பின்பு சில வாரங்கள் கழித்து அந்த சகோதரி மறுபடியும் அதே ஜெபப்பறைக்கு போய், என்னுடைய கணவன் மரித்து போனான், அந்த தாலி செயினை தந்து விடுங்கள்,
நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், எனக்கு திரும்ப தந்து விடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அதை கொடுக்க மறுத்து விட்டார்கள். அந்த சகோதரி அங்கிருந்து கூச்சலிட அருகில் இருந்த இந்த சகோதரர்கள் எல்லாம் வந்தார்கள். என்ன என்று விசாரித்தார்கள். அந்த சகோதரி நிலைமையை சொன்னபோது அவர்கள் சொன்னார்களாம், தீ வைத்து எரித்து விடுவோம், அந்த சகோதரியுடைய அந்த தாலி செயினை கொடுத்து விடு என்று சொன்னபோது கொடுத்தார்களா. இப்படிதான் பல நேரங்களில் தவறான இடங்களிலே ஆலோசனைகளை கேட்டு விபரீதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து விடுகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூலில் 21வது அதிகாரத்திலே 38வது வசனத்திலே பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். லூக்கா 21வது அதிகாரம் 38வது வசனம் அதை சொல்லுகிறது. ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்கும்படி ஆண்டவரிடத்திலே வருவார்கள். ஆண்டவருடைய வாயிலிருந்து அருள் நிறைந்த வார்த்தைகள் புறப்படுகிறது. அது அவர்களுக்கு ஆலோசனையாக, அவர்களுக்கு ஆசீர்வாதமாக, அவர்களுக்கு வழிநடத்துதலாக இருக்கிறது. ஆண்டவர் ஆலயத்திலே ஆலோசனை தருகிறார். ஆண்டவர் ஆலயத்திலே அடைக்கலம் தருகிறார். ஆண்டவர் ஆலயத்திலே ஆலோசனை தருகிறார். எனவே ஆலயம் பெரிதாய் இருக்கிறது. நிறைவாய் பார்க்கிற போது ஆலயத்தில் ஆண்டவர் ஆறுதல் தருகிறார். ஆலயத்தில் ஆண்டவர் ஆறுதல் தருகிறார். அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை இருந்தது. அவளுடைய சக்களத்தை பெண்ணினாள். அந்த குறையே சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் அன்னாளை கிளேசப்படுத்தி கொண்டிருப்பாள். ஆண்டுக்கு ஒரு முறை சீலோவிலே ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, ஆண்டவருக்கென்று பலியிடுவதற்காக குடும்பமாக போவார்கள். அப்படி போகிற இடத்தில் கூட, ஆலயத்தில் கூட பெண்ணினாள் அன்னாளை கிளேசப்படுத்தி விடுவாள். அன்னாள் அழுது கொண்டிருப்பாள், சாப்பிட மாட்டாள், அழுது கொண்டிருப்பாள். மிகுந்த வேதனை, மிகுந்த துக்கம். தன்னுடைய வாழ்க்கையிலே குழந்தை செல்வங்கள் இல்லையே என்கிற ஏக்கம் அவளை தாக்க, வார்த்தைகள் அவளை காயப்படுத்த அவள் அழுது கொண்டே இருப்பாள். அவளுடைய கணவன் வருவான், கேட்பான், ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்க நான் உனக்கு அதிகம் அல்லவா? அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் இப்படிப்பட்ட ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை மட்டும்தான் சொல்ல முடியும், ஆறுதலை கொடுக்க முடியாது. அன்னாளுடைய கணவனுடைய வார்த்தை அவளுக்கு ஆறுதலாய் அமையவில்லை. ஆறுதல் நிறைந்த வார்த்தை தான், ஆனால் ஆறுதலை கொண்டு வரவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது புலம்புகிறாள். அவளுடைய உள்ளம் பேசுகிறது, உதடுகள் அசைகிறது, சத்தம் வழியிலே கேட்கவில்லை. ஏலி பார்த்து கொண்டிருக்கிறான். காலையிலே இவள் குடித்திருக்கிறாள் என்று சொல்லி எதுவரையிலும் நீ இப்படி இருப்பாய் என்று கேட்டபோது அன்னாள் சொல்லுகிறாள், அப்படி அல்ல, நான் மதுபான குடிக்கிறவள் அல்ல, என்னுடைய மனக்லேசத்தை என் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுவாள். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே, உம்முடைய அழியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கிடவதென்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆலயத்திலே அழுது விட்டாள், ஆண்டவரின் சமூகத்திலே அழுது விட்டாள். அதன் பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நாம் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க வேண்டிய ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவருடைய ஆலயத்திலே அழுது விடுகின்ற போது நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. நம்முடைய இதயத்தின் பாரங்கள் அகன்று ஓடுகிறது. இதை மனிதனால் செய்ய முடியாது, ஆலயத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்காக ஆலயத்திலே காத்திருக்கிறான் சிமியோன் என்கிற மாமனிதன். இயேசு பாலகனை மரியாள் ஆலயத்திலே கொண்டு வருகிற போது சிமியோன் அந்த இயேசு பாலகனை தொட்டு தூக்குகிறார். அப்படி தொட்டு தூக்குகின்ற போது வாழ்க்கையிலே ஒரு பேரானந்தம் வருகிறது. சொல்லுகிறார், ஆண்டவரே, உமது அடியேனை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறீர். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்துக் கொண்டிருந்தவன், இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக காத்துக் கொண்டிருந்தவன் ஆலயத்திலே காத்துக் கொண்டிருக்கிறான்.
இயேசுவை தூக்கிய போது அந்த ஆறுதல், அந்த சமாதானம், அந்த இரட்சணியம் அவருக்குள் கிடைக்கிறது. மிகப்பெரிய சந்தோஷம். ஆலயத்திலே காத்திருந்தவன் அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறான், அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆலயத்திலே அழுகின்றவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. ஆலயத்திலே தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆலயத்திலே ஆண்டவர் அடைக்கலம் தருகிறார். ஆலயத்தில் ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். ஆலயத்தில் ஆண்டவர் ஆறுதல் தருகிறார். ஆனால் ஆலயங்கள் எல்லாம் பல நேரங்களிலே அழிந்து போய் விடுகிறது, காணாமல் போய் விடுகிறது. ஆலயங்கள் பல நேரங்களில் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறது. ஆலயத்தை ஆளுகை செய்ய வேண்டியவர் ஆண்டவர், ஆலயத்தை வழிநடத்த வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு பல ஆலயங்களிலே அந்த நிலைமை இல்லை, ஆன்மீகம் இல்லை, எல்லாமே கெட்டு போய் விடுகிறது, எல்லாமே கெட்டு போய் விடுகிறது. யாராவது 1 கோடி ரூபாய் கொடுத்தால் ஆலயம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பல ஆலயங்கள் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து ஆலயம் முழுவதையும் வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். சில இடங்களில் நடந்து விடுகிறது. ஆனால் கொஞ்ச காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆலயம் ஆண்டவருடையது, அதை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. அப்படி விலைக்கு வாங்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தது கிடையாது, வாழப்போவதும் கிடையாது. அன்றைக்கு அப்படித்தான் சீமோன் என்கிற மாயவித்தைக்காரன் பேதுருவிடத்திலே வந்து சொல்லுகிறான், பணத்தை கொடுத்து கொண்டு சொல்லுகிறான், நான் எவன் மீது கை வைக்கிறேனோ அவன் மீது பரிசுத்த ஆவி இறங்க வேண்டும். எரிச்சலடைந்த பேதுரு சொல்லுகிறான், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 20வது வசனத்திலே, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுது என்று சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆலயம் அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்தது. இரத்த சாட்சிகள், இரத்தங்கள் எல்லாம் அந்த மண்ணிலே விழுந்தது. அதுதான் ஆலயத்தின் வித்தாக அமைந்திருக்கிறது. அது கட்டி எழுப்பப்படுகிறது. பணத்தை கொடுத்தோ செல்வாக்கை கொடுத்தோ ஆலயத்தை ஒருபோதுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போக முடியாது. ஆலயத்தை ஒருபோதுமே விலைக்கு வாங்க முடியாது. அப்படி நினைத்தால் அது வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாபங்களை கொண்டு வந்துவிடு. மறுபுறத்திலே சில நேரங்களில் நீதி நியாயங்களை பற்றி பேசினால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆலயத்திலே உருவாகிவிடும். நீதி நியாயங்கள் பற்றி பேச முடியாது, நன்மையானவைகளை பற்றி பேச முடியாது. சிலருடைய அராஜகங்கள் ஆலயத்திலே நிறைந்திருக்கிறது. ஒருவேளை யாராவது அப்படி அராகம் செய்தால், அதை யாராவது தட்டி கேட்டால், அடுத்த வாரத்தில் வருகிற போது அவர் சொந்தக்காரர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து விடுவார். தன்னுடைய அண்ணனுடைய பிள்ளைகள், தம்பியுடைய பிள்ளைகள், இப்படி ஒரு 10-15 பேரை நல்ல குடிக்க வாங்கி கொடுத்து, போன வாரத்தில் இவன் என்னை எப்படி பேசிவிட்டான், போய் கேளுங்கள். ஒருவேளை நான் சொல்லுவதெல்லாம் இந்த திருச்சபைக்கு புதிதாக இருக்கலாம், இது எங்கே நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம்முடைய பேராயத்தில் பல திருச்சபைகளிலே இது அனுதினமும் அரங்கேறி கொண்டிருக்கிற ஒன்றாகவே இருக்கிறது. அப்படி ஆலயத்திற்கே வராதவர்களை அழைத்து வந்து தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு முற்படுகிற கூட்டங்கள் ஆலயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஏலியின் நாட்களில் இப்படித்தானே இருந்தது. ஏலியுடைய பிள்ளைகள் இப்படிதான் செயல்பட்டார்கள். அங்கே ஆண்டவருக்கென்று பலியிட வருகின்றவர்களிடத்திலே பலிபொருள்களை பலவந்தமாய் பிடுங்குவார்கள். கொடு, பச்சையாய் கொடு, இல்லை என்று சொன்னால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வார்கள். யாரும் கேட்க முடியாது, யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் நாள் ஒன்று வந்தது, வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவர்களை சங்கரிக்க சித்தமானார். ஒரே நாளிலே ஏலியின் பிள்ளைகளுடைய அதிகாரங்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வந்து விட்டார். ஆலயம் மீட்டெடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்கள், இன்றைக்கும் அப்படிதான். ஆலயத்திலே அதிகாரம் காட்டுகின்ற போது எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், நாங்கள் அடிதடி நடத்தி எங்களுடைய காரியத்தை செய்வோம் என்று நினைக்கின்ற போது ஆண்டவர் என்றுமே விட்டுக் கொண்டிருப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. குட்டியை பறிகொடுத்த கரடியை போல
வாழ்க்கையிலே குறுக்கிடுவார். அவருடைய கரத்திலிருந்து யாருமே எதையுமே தப்புவிக்க முடியாது. இயேசுநாதர் ஊழியம் செய்த நாட்களிலே எருசலேம் தேவாலயம் கள்ளர் குகையாக மாறியது. யார் கேட்க முடியும்? யாருமே கேட்க முடியாது. பிரதான ஆசாரியனுடைய கரத்தில் தான் அதிகாரம் இருந்தது. அவன் வைத்ததுதான் சட்டம். அதற்கு மேல் பேசக்கூடாது. இயேசுநாதர் வந்தார், எல்லாவற்றையும் பார்த்தார், சாட்டை உண்டு பண்ணினார், அடித்து துரத்தி ஆலயத்தை சுத்தம் செய்கிறார். ஆலயத்தை சுத்தம் செய்கிறார். ஆலயத்தின் மீது ஆண்டவருக்கு அவ்வளவு வைராக்கியம் இருந்தது. ஏனென்று சொன்னால் ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். சாலோமன் ஆலயத்தை கட்டிய போது எவ்வளவு கவனமாக அந்த ஆலயத்தை கட்டினான் என்று சொல்லி வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆலயம் பெரியது. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், நாமே அந்த ஆலயம். நாம் பெரியவர்கள். ஆண்டவர் தங்குகின்ற ஆலயம். நாம் பெரியவர்கள். ஆலயம் பெரியது. ஆனால் ஆலயத்திலே வாசமாய் இருக்கிறவர், ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர், ஆலயத்தை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர். நாம் பாவத்திலே விழுகின்ற போது நம்முடைய பாவத்தை பரிகரிக்க நம்மால் முடியாது. ஆண்டவர் தான் நம்முடைய பாவங்களை பரிகரித்து இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் பெரியவர். ஆலயம் பெரியது. ஆலயத்தில் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, யாக்கோபு மரித்தான், உயிர்த்தெழவில்லை. சாலோமன் மரித்தான், உயிர்த்தெழவில்லை. யோனா மரித்தான், உயிர்த்தெழவில்லை. இயேசுநாதர் மரித்தார். 3ஆம் நாள் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி ஆரவாரம் செய்து உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழுந்த இயேசுநாதர் இன்றும் உயிருள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் பெரியவர். இந்த உலகத்திலே நாம் நம்பி இருக்கிற தலைவர்கள், மனிதர்கள், உடைமைகள், உறவுகள், சொத்துக்கள், சுதந்திரங்கள், நாம் கற்றிருக்கிற கல்வி, பெற்றிருக்கிற அனுபவம், எல்லாவற்றையும் விட அவர் பெரியவராய் இருக்கிறார். பெரியவராயிருந்தும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலாய் இருக்கிறார். அவருடைய திருவடிகளிலே நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய திருவடிகளை தொட்டு தொடர்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் பெரியவராயிருக்கிறீர் சுவாமி. உம்முடைய திருமுன்னர் எல்லாமே குப்பை. உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆலயத்தில் வருகிற போதெல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்களை கடைக்கலும் தருகிறீர், ஆலோசனை தருகிறீர், ஆறுதல் தருகிறீர். ஆலயத்தை விடவும் நீர் பெரியவராயிருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே விழுகின்றோம் தகப்பனே. நீர் எங்கள் வாழ்க்கையிலே அடைக்கலமாக இருந்து, ஆலோசனை கர்த்தராயிருந்து, ஆறுதலின் தெய்வமாயிருந்து எங்களை வழிநடத்தும் ஐயா. எங்களை வழிநடத்தும். எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதித்தனுப்பும். துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவி நீங்காத நல் உறவும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. திருவிருந்து என்னும் பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்கு ஆயத்தமாக ஞான பாடல் எண் 372, ஞான பாடல் எண் 372, உம்மாலே தான் என் இயேசுவே. பாடலின் 1 மற்றும் 2ஆம் சரணத்தை இணைந்து பாடுவோம். Checa,
பரிசுத்த நற்கருணை ஆராதனை அப்பம் வெட்குதல் பகுதி பக்கம் எண் 17 பின்தொடர்வோமாக. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுவோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான வழியை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உமண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். பின்வரும் ஜெபத்தை இணைந்து முழங்காற்படியிட்டு ஏறெடுப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிட்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியரோடும் ஒரே கடவுளாக ஜீவித்தர சாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற்பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமலும் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்தில் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆண்டவரே, இந்த அப்பத்தின் மூலம் நீர் தியாக பலியாக பிற்கப்பட்டீர் என்பதை நினைவுறுகிறோம். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பாத்திரத்தின் மூலம் இந்த சாக்கிரமத்தின் மூலம் உமது மரணத்தை நினைவூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதல் நினைவு கூர்ந்து
உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்பி வருமளம் வரை நினைவுவந்ததை செய்கிறோம். அவர்கள் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்தாவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு மன்றாடுகிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்ட இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்னைக்கு உண்டாவதாக. ஆமீன். ஆண்டவரின் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆலயத்தில் ஆண்டவர் அடைக்கலம் தருகிறார். ஆலயத்தில் ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். ஆலயத்தில் ஆண்டவர் ஆறுதல் தருகிறார். ஆலயத்திலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். அவரையே நம்பி வந்திருக்கிற நாம் ஆண்டவரின் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். அந்த அர்ப்பண சிந்தையோடு கீழ்வருகிற மனத்தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுது இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபை உள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கேற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? கர்த்தருடையவைகள் கர்த்தருடையவர்களுக்கு. கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய பந்திக்கு வாருங்கள்.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஜெபம் செய்வோம். 23வது பக்கத்தில் உள்ள ஸ்தோத்திர ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமாகிய ஞானாகாரத்தால் எங்களை போஸ்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரம் ஆத்துமாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் என்னென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புத்தாகிறதுனாலே மர்வமாகும்படி எங்கள் கருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது வருஷத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்திலும் கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்தரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலம் உண்டாவதாக. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளை அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.